பரிபூரண ஆனந்தம் பெற கேளுங்கள் ஜாய் எஃப்எம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் வேதத்திலே 1000 வாக்குத்தத்தங்கள் உள்ளன என்று. சிலர் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சமயம் வேதத்திலே
எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தயார் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், வகை வகையாக, பங்கு பங்காக, தொகை தொகையாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயமாக நம் கையில் எடுத்து செயல்பட்டால் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருப்போம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாத்தானை வெல்லுவோம், உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தருடைய பராமரிப்பு, காட்ஸ் ப்ரொவிஷன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22:14. நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். யாத்ராகமம் 16:4. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 ராஜாக்கள் 3:16-17. 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. நெகேமியா 9:21. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். சங்கீதம் 145:15. பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். சங்கீதம் 146:7. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:14. என்ன நேயர்களே, இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசமாய் இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கட்டும் கிறிஸ்துவின் விடுதலை கீதமே இனிதெனவே, வழங்கட்டும் அனைவருக்கும் வாழ்வு நாளுமே அவனிலே. அருள் பொழிவும் நல் பொது உறவும் நெஞ்சில் நிறைந்திட வாழ்க்கை இனிக்கும். அகமகிழ்வும் சீர் எழுநிலையும் நின்று நிலைத்திட வையம் செழிக்கும். ஓங்கட்டும் எங்கும் இயேசுவின் மாட்சிமையே, ஓங்கட்டும் எங்கும் இயேசுவின் மாட்சிமையே. முழங்கட்டும் கிறிஸ்துவின் விடுதலை கீதமே இனிதெனவே, வழங்கட்டும் அனைவருக்கும் வாழ்வு நாளுமே அவனிலே. தெளிவும் நிகமதை வாழ்விக்கும் செயல்களில் துணிவும். இறைமகன் இயேசுவின் கொள்கையில் தெளிவும் நிகமதை வாழ்விக்கும் செயல்களில் துணிவும். இதயங்கள் இணைகின்ற உறவின் மகிழ்வும் இடம்பெறும் ஆந்தரில் கிறிஸ்தவம் ஊற்றெடுக்கும். இடம்பெறும் ஆந்தரில் கிறிஸ்தவம் ஊற்றெடுக்கும். முழங்கட்டும் கிறிஸ்துவின் விடுதலை கீதமே இனிதெனவே, வழங்கட்டும் அனைவருக்கும் வாழ்வு நாளுமே அவனிலே.
பொழுதும் சுதந்திர தென்றல்கள் கவிழ்ந்திடும் நிலையும் சுயநல குகைகளே பிளக்கின்ற பொழுதும் சுதந்திர தென்றல்கள் கவர்ந்திடும் நிலையும் சரித்திரம் படைத்திடும் தியாகத்தின் உணர்வும் சங்கமமாவதே கிறிஸ்தவ வாழ்வென்போ சங்கமமாவதே கிறிஸ்தவ வாழ்வென்போ முழங்கட்டும் கிறிஸ்துவின் விடுதலை கீதமே இனிதனவே வழங்கட்டும் அனைவருக்கும் வாழ்வு நாளுமே அவனிலே. சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின்
பரிசுத்தம் உன்னையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகின்றேன். உம்மாலன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். உம்மாலன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகின்றேன். பாவங்கள் அறிக்கை செய்ய உள்ளம் நொறுங்கிட தூயாவி உணவை தாரும். அறிவின் பெருமைகள் மனமேட்டிமைகள் ஆத்மீக கர்வங்கள் நீங்கச் செய்யும். அறிவின் பெருமைகள் மனமேட்டிமைகள் ஆத்மீக கர்வங்கள் நீங்கச் செய்யும். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகின்றேன். பரிசுத்தம் காத்திடும் ஊழியனாய் என்னை முற்றிலும் தாழ்மையால் அலங்கரியும். அறுவடை நாயகன் களஞ்சியத்தில் ஆத்துமாக்கள் சேர்க்க பயன்படுத்தும். அறுவடை நாயகன் களஞ்சியத்தில் ஆத்துமாக்கள் சேர்க்க பயன்படுத்தும். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகின்றேன். உம்மாலன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். உம்மாலன்றி என்னால் இயலாதையா, பரிசுத்தம் காத்திட பலன் தந்திடும். பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறுகின்றேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற கேளுங்கள் ஜாய் எஃப்எம். தேவ
55ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்த போது ரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டங்கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என்மேல் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பயக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்துக்கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழவொட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாத படிக்கும், அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லஜ்ஜையாலும் மூடப்படக்கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து பாடி தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். பிரசன்னம் தாரும் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவ பிரசன்னம் இன்ப பிரசன்னம் இன்னல் போக்கும் பிரசன்னம் நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் வழி காட்டும் பிரசன்னம் வார்த்தை எங்கும் மொழி பேசும் தேவ பிரசன்னம் வல்ல பிரசன்னம் வழி காட்டும் பிரசன்னம் வார்த்தை எங்கும் மொழி பேசும் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஜீவ பிரசன்னம் தாகம் தீர்க்கும் பிரசன்னம் ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தேவ பிரசன்னம் ஜீவ பிரசன்னம் தாகம் தீர்க்கும் பிரசன்னம் ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் நித்திய பேரின்பம் பெற கேளுங்கள் ஜாய் எஃப்எம்.
விசுவாச அறிக்கைகள். வேதத்திலே அநேக விசுவாச அறிக்கைகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு வசனமும் ஒரு ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயத்தினால், விசுவாச அறிக்கைகளினால் சாத்தானை வெல்லலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். வாருங்கள், சேர்ந்து சொல்லுவோம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சங்கீதம் 22:25. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதம் 23:4. தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். சங்கீதம் 23:4. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சங்கீதம் 23:5. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதம் 23:6. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. 23ஆம் சங்கீதத்திலே என்ன விசேஷம் என்றால், அதில் உள்ள எல்லா வசனங்களுமே விசுவாச அறிக்கையாக அமைந்திருக்கிறது. பார்த்தீர்களா நேயர்களே? இது ஒரு பெரிய விசேஷம். சங்கீதம் 23 நாம் மனப்பாடம் பண்ணி அப்பப்போ சொல்லுவோம் என்றால், கர்த்தர் நம் மேய்ப்பராக எப்பொழுதும் நம்மோட கூட இருப்பார். அவருக்கே ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாடுவே ஹரவசமாகுவே பரந்தோடும் அலையலையாய் துன்பம் சோழ்ந்து இலை கலங்கி ஆழ்த்தையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கே ஆழ்த்தையில் அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து அலைகடல் தாழ்த்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனையே கடத்திய சென்ற கர்த்தனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னலே என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் எந்தே மனமும் ஏங்கையில் மாறாவின்
கசப்பையை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பையை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிவனையே மகிழ்வித்த மகிவனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னலே. உங்கள் சந்தோஷம் நிறைவடைய கேளுங்கள் உங்கள் ஜாய் எஃப்எம்.